தடுக்கப்பட்டாலும் ஜனங்கள் மீது பாய்ந்தனர். அப்போது அர்ஜுனன் திவ்யமானதும் அழிவற்றதுமான தன் தெய்வீக வில்லுக்கு நான் பூட்டத் தொடங்கினான். மிக்க பரபரப்பான சூழ்நிலையில், பலர் தாக்கும் நிலையில் பெரும் சிரமத்துடன் தன்னுடைய காண்டீபத்தில் நான் பூட்டினான். பெரும் அபாயத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் இந்த கள்வர்கள் கூட்டத்தை ஒழிக்க அர்ஜுனன் தெய்வீக அஸ்திரங்களை வரவழைக்க நினைத்தும் மந்திரங்கள் மனத்தில் தோன்றவில்லை. போரின் கடுமையையும் தன் ஆயுத வலிமையின் இழப்பையும் தெய்வீக ஆயுதங்கள் தோன்றாமையையும் கண்ட அர்ஜுனன் பெரிதும் அவமானமடைந்தான். யானைகளிலும் தேரிலும் குதிரையிலும் போரிட்ட விருஷ்ணி வீரர்கள் தடியை வைத்துக் கொண்டு தாக்க வந்த கள்வர்களை தடுக்க முடியாமல், விருஷ்ணி பெண்கள் அபகரிக்கப்படுவதை தடுக்க முடியாமல் நின்றனர். கள்வர்கள் கூட்டம் பெரியதாக இருந்தது. கள்வர்கள் பல்வேறு முனைகளில் தாக்க ஆரம்பித்தனர். அர்ஜுனன் தன்னால் முடிந்த அளவு விருஷ்ணி பெண்களை பாதுகாக்க முயன்றாலும் அவனால் கள்வர்களை வெல்ல முடியவில்லை. போர் வீரர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெண்களில் முதன்மையான பலர் கள்வர்களால் இழுத்துச் செல்லப்பட்டனர். அதே சமயம் சிலர் தாங்களே விரும்பி அந்த கள்வர்களுடன் செல்லத் தொடங்கினர். பலமிக்க அர்ஜுனன் விருஷ்ணிகளின் பணியாட்களுடன் சேர்ந்து கொண்டு காண்டீவத்தில் இருந்து ஏவப்பட்ட பாணங்களால் கள்வர்களை தாக்கினான். மன்னா ஜனமேஜயா! எனினும் விரைவில் அவனது பாணங்கள் அனைத்தும் தீர்ந்து போயின. இது நாள் வரை அவனது பாணங்கள் வற்றாதவையாக இருந்தன. இப்போது அவை தீர்ந்து போயின. தன் பாணங்கள் தீர்ந்ததைக் கண்ட அர்ஜுனன் பெருந்துன்பத்தில் பீடிக்கப்பட்டான். இருந்தாலும் தன் காண்டீபத்தின் முனைகளினால் அந்த கள்வர்களை தாக்கத் தொடங்கினான். ஜனமேஜயா! இருந்தபோதும் அந்த மிலேச்சர்கள் பார்த்தன் பார்த்து கொண்டிருக்கும் போதே விருஷ்ணிகள் மற்றும் அந்தக குல பெண்களில் முதன்மையானோர் பலரை அபகரித்து கொண்டு 4 புறமும் சென்று விட்டார்கள். யாரிடமும் தோற்று அறியாத பலமிக்க தனஞ்சயன் தன் கண்முன் நடப்பதைக் கண்டு இவை அனைத்தும் விதியின் விளையாட்டு என்று கருதினான். திவ்ய அஸ்திரங்கள் தோன்றாததையும், தன் புஜங்கள் வலிமை இழந்ததையும், தன் காண்டீபம் தனக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததையும் நினைத்து பெருமூச்சு விட்டான். அர்ஜுனன் நடந்தவை அனைத்தும் விதியின் விளையாட்டு என்று புரிந்து கொண்டு உற்சாகத்தை இழந்தான். மன்னா ஜனமேஜயா! முன்பு கொண்டிருந்த பலத்தை இப்போதுதான் கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி அவன் மேலும் முயற்சி செய்வதை நிறுத்தினான். மகாத்மாவான அந்த அர்ஜுனன் எஞ்சியிருந்த செல்வத்தையும் மிச்சமிருந்த விருஷ்ணி பெண்களையும் அழைத்துக் கொண்டு குருக்ஷேத்திரம் வந்து சேர்ந்தான். குருவம்சத்தில் தோன்றிய அர்ஜுனன் எஞ்சியிருந்த விருஷ்ணிகளை பல தேசங்களில் குடிபுக வழி செய்தான். கிருதவர்மனின் மகனை போஜர்களின் ஆட்சி செய்த தேசமான மார்த்திகாவதம் என்றழைக்கப்படும் நகரத்தில் அரசாட்சி புரிய